வணக்கம் நண்பர்களே. அதாவது நிரந்தர ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வில் விலக்கு. ஆசிரியர் அதாவது அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு வலியுறுத்தல். இதன் தகவலை முழுமையா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள அதாவது 12 ஆண்டுகளாக நிரந்தர பணியிடத்தில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு நிபந்தனையை ரத்து செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசு உதவி பெறும் சிறுபான்மையற்ற பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. அந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சிவஞானம் சந்திரன் பூபதி இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு நடைமுறைப்படுத்தும் முன்பே தமிழக உதவி பெறும் சிறுபான்மையற்ற பள்ளிகளில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடைபிடிக்கப்பட்டு வந்த நெறிமுறைகளின்படி நிரந்தர பணியிடத்தில் ஆசிரியராக நியமனம் பெற்று பலர் பணியாற்றி வருகின்றனர். அன்று முதல் ஆசிரியர் தகுதி தேர்வு நிபந்தனையுடன் 12 ஆண்டுகளாக பணியாற்றும் இவர்களுக்கு இதுவரை தகுதி தேர்வு நிபந்தனை ரத்து செய்யப்படவில்லை. இதனால் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, வனர் ஊதியம், ஊக்க ஊதியம், ஈட்டிலிடைப்பு ஒப்படைப்பு பார்த்தீங்கன்னா பணி பதிவேடு தொடக்கம், பிரசவ விடுப்பு, அனுமதிப்பு, தகுதிகாண் பருவம் நிறைவேற்றல், பணிவரன் முறை செய்தல் போன்றவற்றை அனுமதிக்கப்படவில்லை. இவர்களில் சிலர் பணி ஓய்வு பெறும் வயதை நெருங்கியுள்ளனர். மேலும் பணியேற்ற ஒரு 2012 முதல் சிலரும் 2019 முதல் பலரும் மாத ஊதியம் ஏதும் இல்லாமலே பணியாற்றி வருகின்றனர். எனவே இவர்களுக்கு தகுதி தேர்வு நிபந்தனையை ரத்து செய்து அதனை எழுதுவதில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும். அவ்வாறு பார்த்தீங்கன்னா வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. கடந்த கால ஆட்சியாளர்கள் கொடுத்த ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களின் வழக்குகளில் முடிவுக்கு வந்துவிடும். தமிழக அரசுக்கு வழக்கு செலவு தொகை மிச்சமாகும். அது மட்டுமல்லாமல் அதிகாரிகளுக்கும் வழக்கு தொடர்பான பணிச்சுமை நீங்கிவிடும். இந்த நிபந்தனைகள் ஆசிரியர்களும் மன சுமை இன்றி மாணவர் நலன் மீது கூடுதல் அக்கறை செலுத்துவார்கள். தமிழக முதல்வர் மனது வைத்தால் இது நிச்சயம் நடக்கும் என்று வலியுறுத்தப்படுகிறது என்று இந்த தகவலானது கிடைச்சிருக்கு. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.